அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடி பரவ மங்குல் மதி தவழ் மாடு வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குல் விளங்கெறியேந்தியாடும் கணபதி சரம் காமுறவே. தெரியுதா? இந்த பாட்டு நமக்கு ஏதோ இன்னைக்கு கேட்ட பாட்டு மாதிரி இருக்கா? சினிமா பாட்டுல கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தனன 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 நறுமுகையே நறுமுகையே அடிச்சு நோத்தியாச்சு இல்ல. நறுமுகையே நறுமுகை என்ற திரை இசை பாட்டுக்கு அடிப்படை 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் பாடிய நைவளம் என்கின்ற பண். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானவரை விழியறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி அருவி தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்காலும் பரிகாலும் பழுகும். கூனல் இளம் திரை முடித்த வேணி அலங்கார குற்றால திரி கூட மலையங்கள் மலையே தானன தனன 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 எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாட்டு? இதைத்தான் இன்னைக்கு இது அன்று இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மெல்லிசை அப்படின்னு ஒரு வடிவம். அது என்ன தெரியுமா? நம்முடைய பன்னிசைக்கும் கர்நாடக இசைக்கும் இடையில ஒரு பாலம். அதை நீங்க பன்னிசைன்னு சொல்லிட முடியாது, கர்நாடக இசைன்னு சொல்லிட முடியாது. என்ன பண்ணா தெரியுமா? ரெண்டுத்துக்கும் தெரியாம ஒரு இசை வடிவம். அதுக்கு பேர் மெல்லிசைன்னு பேர். அதுக்கு தான் திரை இசைன்னு சொன்னோம். இப்ப பாருங்களேன், இந்த பாட்டுல தானனா தனன தனன கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கோடி எங்கு வருவாள் கண்ணிரண்டில் போர் தொடுப்பாள். அடிச்சானா? அடுத்து பாருங்க. மெட்டு போடு மெட்டு போடு நம் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு நம் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. அடுத்தது செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சேலை கட்டி மாமனோடு ஆட வந்த செங்குருவி 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 காரமட செங்குருவி தானே 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 தானே. அடிச்சு நவுத்திட்டானா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் இவங்க புதுசா மைண்ட்ல உற்சாகமா உருவானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நம்முடைய மூலம் எங்க இருக்கு? திருவாசகம். அன்று இடையில் நம்முடைய குற்றால குறவஞ்சி திரிகுட ரசப்ப கவிராயர் நமக்கு வேறு தெரியாததால் விழுதுகளை பார்த்து பிரமிக்கிறோம். வேறாக இருப்பது தமிழிசை. தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம்.
அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் புளிக்கும் கசக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் புளிக்கும் கசக்கும். தமிழே உயிரே வணக்கம். திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் பின்னலாடை நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த புத்தக கண்காட்சியினுடைய இந்த நல்ல நாளில் தமிழிசை அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் உங்களோடு இசையும் உரையுமாக சில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது இசை நிகழ்ச்சியா அல்லது உரை நிகழ்ச்சியா என்று நீங்கள் யோசித்தால் இசையும் உரையுமாக ஒரு முற்றிலும் புதிதான ஒரு நிகழ்ச்சியாக இதை நான் அமைத்துக் கொள்வேன். இசை நம்முடைய வாழ்வில் மனதையும் உடலையும் பண்படுத்துகின்றதால் அதை பண் என்று நம்முடைய முன்னோர்கள் குறித்தார்கள். பண் பாடுவதால் வருவது பண்பாடு, பண் பாடுவதால் வருவது பண்பாடு. எனவே இந்த பண் என்ற சொல் நம்மை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது, முறைப்படுத்துகிறது, ஒழுங்குபடுத்துகிறது. எனவே நம்மை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு ஒலி அமைப்பை நம்முடைய முன்னோர்கள் பண் என்று குறித்தார்கள். தட்டும் பொழுது எழுவது ஓசை, ஒழுங்காக தட்டும் பொழுது எழுவது இசை. இப்போ நம்ம தபலா கலைஞர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா தட்டுறீங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு போயிடுவார் கோச்சிக்கிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறோம், தட்டுறாருன்னு சொல்லலை, ஆனால் அவர் அதான் செய்கிறாரு. ஆனால் அதை ஒழுங்காக செய்கிறார் இல்லையா? ஒழுங்காக தட்டும் பொழுது ஓசை ஒலியாகி, ஒலி இசையாகி, இசை பண்ணாகிறது. எனவே பன்னிசை பாடும் பொழுது நம்முடைய மனம் ஒழுங்குபடுகிறது. நீங்கள் ஒன்று சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை நாம் குறிப்பிடுகிறோம். இசை இரண்டாவதாக இருப்பதாக நீங்கள் நினைத்திருந்தால் அந்த நினைப்பை மாற்றிக்கொள்ளுங்கள். இசை இரண்டாவதாக இல்லை, நடுவாக இருக்கிறது. இப்படி புரிந்து கொள்ளுங்கள். நம்மோடு நன்றாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், நகைச்சுவையாக பேசக்கூடியவர், இனிமையாக பேசக்கூடியவர் நடுவில் இருந்தால் இந்த இரண்டு பேருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் இசை நடுவாக இருந்து இயலுக்கும் சந்தமாக அது துணை செய்கிறது, நாடகத்திற்கும் அது பாடலாக துணை செய்கிறது. எனவே நடுவாக இருக்கின்ற தமிழ் குறித்து இன்று நாம் சொல்ல மறந்த கதையை சொல்ல வந்திருக்கிறேன். இயலாக நாம் தொடர்ந்து பல பேசி வந்திருக்கிறோம். ஆனால் தமிழில் இசைத்தமிழையும் நாடகத்தமிழையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து வருகிறோம். எனவே அந்த இசைத்தமிழ் என்றால் என்ன, நம்முடைய இசை மரபு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் இங்கே உரையோடு விளக்கத்தோடு இசையோடு கேட்டு நாம் இன்புறலாம். நல்ல ஒரு அருமையான இந்த பொழுது அமைதியாக நாம் கேட்டோம் என்று சொன்னால் நிறைய செய்திகளை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும். இங்கே இருப்பவர்கள் மிக அற்புதமாக தங்களுடைய செவிகளை கூர்மையாக தீட்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இணையம் வாயிலாக உலகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழ் என்ற ஒரு மொழியினுடைய அடையாளமாக நாம் இதை பார்க்காமல் இனத்தினுடைய ஒரு அடையாளமாக பார்க்க பழக வேண்டும். தமிழ் என்பது மொழி மட்டும் அல்ல, அது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அம்மா என்ற ஒரு சொல் நாம் நினைப்பது போல சாதாரண சொல் அல்ல. வேறு எந்த மொழியிலும் இப்படி ஒரு அறிவியல் பார்வை இருக்க முடியாது. தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த செய்திகளை எல்லாம் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அம்மா என்ற சொல் என்ன, அதில் புதிதாக நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று உங்களுக்கு தோணலாம். தமிழில் முதலில் தோன்றிய சொல் அம்மா என்ற சொல் இல்லையா? ஒரு குழந்தை பிறந்தவுடன் பார்க்கின்ற முகம் தாயினுடைய முகம்,
சொல்லுகிற சொல் அம்மா, பேசுகிற மொழி தாய்மொழி. எனவே இந்த அம்மா என்ற சொல்லில் என்ன அறிவியல் இருக்கிறது? தமிழில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்று 3ஐ சொல்லுவோம். இந்த சொல்லை கவனிங்கள். முதல் எழுத்து அ உயிரெழுத்து, இரண்டாவது எழுத்து இம் மெய்யெழுத்து, மூன்றாவது எழுத்து உயிர்மெய் எழுத்து மா. இதில் ஒரு அறிவியல். என்ன அறிவியல்? உயிர் தந்தையிடமிருந்து வருகிறது, உடல் தாய் தருகிறாள், உயிரும் உடலுமாக நாம் பிறக்கிறோம் என்ற ஒரு அறிவியல் உண்மையை அம்மா என்ற முதல் சொல் நமக்கு தந்து விடுகிறது. அதே போல பாருங்க, அப்பா நமக்கு 2 பேரும் வேறு வேறுவானார்கள் அல்ல. தமிழ் சமுதாயம் எப்பொழுதுமே ஆண்களையும் பெண்களையும் வேறுபடுத்தி பார்த்தது அல்ல. எந்த ஒரு சொல்லுக்கும் இணைச்சொல் ஆணிலும் இருக்கும், பெண்ணிலும் இருக்கும். தமிழ் அதுதான் சிறப்பு. தலைவன் என்றால் தலைவி இருக்கும், இறைவன் என்றால் இறைவி இருக்கும், தோழன் என்றால் தோழி இருக்கும். இணைச்சொல் இல்லாத சொல் தமிழ் சொல்லாக இருக்க முடியாது. ஒரு சொல்லுக்கு இணைச்சொல் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடலாம், இது தமிழாக இருக்க முடியாது என்று. எனவே தமிழ் எப்படிப்பட்டது? அப்பா என்ற சொல்ல பாருங்க, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதில் இன்னொன்றும் சொல்லுகிறேன். இன்று ஒரு கணிப்பொறி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு மென்பொருளும் வேணும், வன்பொருளும் வேணும். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. இசைக்கு வருவதற்கு முன்னால் கொஞ்சம் இந்த விளக்கத்தோடு வரலாம் என்று. ஏன்னா கொஞ்சம் அவங்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு சில செய்திகள். எனவே மென் திறன்கள் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாம் அம்மா போட்டு தராங்க நமக்கு. கருணை, அன்பு, பாசம், நேசம், காதல், பக்தி தாயிடமிருந்து வருகிறது. அதனால அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பாருங்க மெல்லெழுத்தா இருக்கும். தமிழ்ல ஞெஞன நமன மெல்லினம். அம்மா என்ற சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மெல்லெழுத்துக்கள். எனவே சாஃப்ட்வேர் அம்மா போட்டுடுறாங்க. அடுத்து பாருங்க ஹார்ட்வேர். அப்பா என்று சொல்லும் பொழுது வல்லெழுத்துக்களா இருக்கும். அவர்தான் வீரம், தருகன், பெருமை, சவால்களை எதிர்கொள்கின்ற குணம், போர்க்குணம், களத்தில் நின்று போராடுகிற அந்த வீரம், இதையெல்லாம் அப்பாட்டேந்து நம்ம கத்துக்கிறோம். எனவே மென்பொருளாக தாயும் வன்பொருளாக தந்தையும் இந்த மனிதன் என்கின்ற கணிப்பொறிக்கு அந்த காலத்திலேயே அம்மா அப்பா என்ற 2 சொல்லிலேயே நம்முடைய முன்னோர்கள் வைத்து விட்டார்கள். எவ்வளவு அறிவியல் சொல்! வேற எதுக்கு நீங்க மம்மிக்கு இது மாதிரி விளக்கம் சொல்லுங்க. இந்த மேடையோட பேசுறது நிறுத்திக்கிறேன். மம்மிக்கு என்ன விளக்கம்னு எடுத்து அகராதியை புரட்டி பார்த்தேன். பதப்படுத்தப்பட்ட பிணம்னு எழுதி வச்சிருக்கிறான். உயிரோட பால் ஊட்டி, சோறு ஊட்டி, மோர் ஊட்டி, தயிர் ஊட்டி வளர்த்த தாயை பார்த்து பிணமேன்னு கூப்பிடுற ஒரு இனத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். மம்மி என்பதற்கு பொருள் பாருங்க. நான் ஏதோ புதுசா சொல்லல. மம்மி என்ற சொல்லுக்கு பதப்படுத்தப்பட்ட பிணம்னு போட்டிருக்கான். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுமா, அமரர் அறையில் இருக்கிற பிணத்துக்கு பேர் மம்மி. நான் ஒரு முறை லண்டன் சென்றிருந்தேன். அங்க பேசுற மொழி நமக்கு தெரியும். நம்மளை கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு மொழி. அந்த மொழி பேசுகின்ற, ஆங்கிலம் பேசுகின்ற அந்த லண்டன் மாநகரத்தில் ஒரு அருமையான மாட்டு பண்ணைக்கு என்னை அழைத்து சென்றார்கள். அந்த மாட்டு பண்ணையில் பார்த்தா நிறைய மாடுகள் இருந்தது. எனக்கு அங்கே போன உடனே ஒரு ஐயம் ஏற்பட்டது. இந்த மாடுகள் எப்படி கூப்பிடும்? நம்ம ஊர் மாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுமா, இல்லை மம்மின்னு கூப்பிடுமா, இல்லை மதர்ன்னு கூப்பிடுமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது அந்த ஊர் மாடு, அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த மாடு. அந்த நேரத்தில் இந்த தீவனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊழியர் சென்றவுடன் அத்தனை ஆயிரக்கணக்கான மாடுகளும் ஒரே குரலில் அம்மா என்று அழைத்தது. உலகத்தினுடைய மூத்த மொழி, முதல் மொழி, நம்முடைய மொழி என்று மாட்டுக்கு தெரியுது லண்டன்ல. நம்ம திருப்பூர்ல இருக்கிற மனுஷனுக்கு தெரியல, தமிழகத்தில் இருக்கிற தமிழனுக்கு தெரியல. மம்மின்னு கூப்பிட சொல்லி ஒரு தாய் அடிக்கிறா. இதுக்கான ஆயிரமா உனக்கு பணம் செலவழிச்சு பள்ளியில சேர்த்தேன், அம்மான்னு கூப்பிடுறியே அப்படின்னு தாய் போட்டு அடிக்கிறா குழந்தைய. மம்மின்னு கூப்பிடணுமா? எவ்வளவு நாம் எப்படி பழக்குகிறோம். மொழி என்பது நல்லாங்க தெரிந்து கொள்ளுங்கள், தாய்மொழி என்பது நம்முடைய கண்களைப் போல, பிற மொழிகள் நம்முடைய கைவிளக்குகளைப் போல. எனவே கைவிளக்குகள் எத்தனை இருந்தாலும் நமக்கு அது மகிழ்ச்சி தான், உபயோகம்தான். ஆனா கண்கள் இல்லாமல் கைவிளக்குகளால் பயன் இல்லை. கண்ணாக இருக்கின்ற தாய்மொழியை கற்றுக்கொண்டு 1000 மொழிகளை நீங்கள் கைவிளக்காக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மொழி அந்த மொழின்னு எந்த பேதமும் வேணாம், கத்துக்கிறது எந்த மொழி வேணா கத்துக்கோங்க. ஆனால் தாய்மொழி என்பது மிக அவசியமானது.
இங்கே அந்த குழந்தைகளுடைய சீட்டுகளை எடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்தார்கள். அதில் 10 குழந்தைகளை தேர்ந்தெடுத்தார்கள். ரொம்ப அருமையான ஒரு தமிழ்ச்சங்கத்தினுடைய அருமையான ஒரு பணி. இங்கே தமிழ்ச்சங்கத்தினுடைய பணிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையில் பெருமையாக இருக்கு. இந்த நாளில் நான் பேச வந்தது அவ்வளவு விருது வழங்குகின்ற விழாவில், விருதாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற இந்த நல்ல நிகழ்வில் நம்முடைய நிகழ்வும் நடைபெறுகிறது என்று நினைத்து பார்த்தேன். அந்த குழந்தைகள் பெயர் எழுதும் பொழுது ஆங்கிலத்தில் பெயர் எழுதினார்கள். அதில் ஆங்கிலத்தில் முன்னெழுத்தை போட்டு எழுதியிருக்கிறாங்க. சரி, ஆனால் தமிழில் எழுதிய குழந்தைகள் கூட, ஒரு குழந்தை கூட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தமிழில் முன்னெழுத்தை போடலை. தமிழில் பெயர் இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் முன்னெழுத்தை போட்டு எழுதுகிறோம். இந்த மாதிரி 5 கண்டத்திலையும் யாரையும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை தவிர 5 கண்டத்தில் தன்னுடைய மொழியில் பெயரையும் இன்னொரு மொழியில் முன்னெழுத்துனா இனிஷியல், அதை வேற அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. முன்னெழுத்துனா என்னன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில், திருப்புற சொல்லலை, பல இடங்களில் அப்படி அது என்னங்க முன்னெழுத்து பின்னெழுத்துன்னு இருக்கா. முன்னெழுத்துனா இனிஷியல்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு மொழியிலும் பெயரை ஒரு மொழியிலும் எழுதுகின்ற ஒரு இனம் உலகத்திலே தமிழினம்தான். வெட்கப்பட வேண்டிய விஷயத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். எண்ணினாலும் அதை பற்றி கவலை இல்லை. உண்மையை சொல்வதற்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எனவே இன்று முதல் இந்த குடியரசு தின நல் வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ளுகின்ற இந்த நல்ல நாளிலிருந்து ஒரு உறுதிமொழி, நம்முடைய தமிழில் நாம் பெயர்களை எழுதும் பொழுது முன்னெழுத்தும் நம்முடைய மொழியிலேயே எழுதுவோம். சரியா? எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு உறுதிமொழி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்லுகிற நிலையில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு குடியரசு நாள் என்கின்ற அற்புதமான நல்ல நாள். இந்த நாளில் நாம் ஒரு அருமையான பாடலோடு இந்த நிகழ்வை நகர்த்தி செல்லலாம். காவடி சிந்து என்கின்ற ஒரு மரபு நம்முடைய தமிழ் மரபு. இந்த காவடி சிந்துன்னு சொன்ன உடனே அவங்க கையெல்லாம் பரபரன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பேசிட்டு இருக்கிற வரையும் அமைதியாக இருந்தார். அந்த காவடி சிந்து ஒரு துள்ளலான நம்முடைய இசை. அந்த இசையிலிருந்தே நாம் தொடங்கலாம். அந்த காலத்தில் காவடிகளை எடுத்துக்கொண்டு செல்கின்ற அந்த கால்நடை பயணத்தினுடைய களைப்பும் வலியும் வேதனையும் தெரியாமல் இருப்பதற்கு மனிதன் எடுத்துக்கொண்டது இசை. வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு மாதிரி செல்பேசிகள் கிடையாது. அந்த காலத்தில் இசை பாடினால் அத்தனையும் மறந்து போகும். பசி மறந்து போகும், நேரம் மறந்து போகும், களைப்பு மறந்து போகும், கவலை மறந்து போகும். எனவேதான் பாவேந்தர் பாடும் பொழுது அருமையான ஒரு பாட்டு, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடியே அல்லல் நீக்க மாட்டாயா, கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா என்று பாடினார். தமிழில் பாடி அல்லலை நீக்கு, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடுகிறார். இறைவனை பாடும் பொழுது நம்பி ஆரூரர் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று இறைவனையே இசை வடிவமாக பார்க்கின்ற ஒரு மரபு தொடர்ச்சி நம்மிடத்தில் இருக்கிறது. இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இசை வடிவமாக இருக்கிறான். அபிராமி பட்டர் சொல்லுவார், இசை வடிவாய் நின்ற நாயகி என்று சொல்லுவார். அபிராமி என்னன்னு சொல்றார்? என்ன வடிவமாக இருக்கிறாள்? இசை வடிவமாய் நின்ற நாயகி என்று சொல்ற. அப்ப இறைவனை கூட இசையாக பார்க்கிற ஒரு மரபில் நாம் வந்தவர்கள். அப்படி காவடி சிந்து பாடும் பொழுது நிறைய பாடல்கள் நமக்கு தெரியும். அந்த காவடி சிந்துக்கு அடிப்படை எங்கே இருக்கிறது? ஏன்னா தமிழிசை அன்றும் இன்றும் தலைப்பு. திருவாசகம் என்ற ஒரு நூல் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஜியு போப் அதில் குறிப்பிடுகிறார், இது எலும்பையும் உருக்கிவிடும் பாட்டு என்று, தி போன் மெல்டிங் சாங் என்று குறிப்பிடுகிறார். அந்த திருவாசகத்தில் இருக்கிறது காவடி சிந்தினுடைய வேர். காவடி சிந்தினுடைய வேர் எங்க இருக்கிறது? திருவாசகத்தில் இருக்கிறது. எனவே காவடி சிந்து அன்று எப்படி இருந்தது, இடையில் எப்படி இருக்கிறது, இன்று பாரதியில் எப்படி இருக்கிறது, இதுதான் நம்ம இப்ப முதல்ல பார்க்க போறோம். அன்று பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய திருவாசகம் இதைத்தான் சொன்னாங்க, திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார். அங்க உருகக்கூடிய தமிழும் இருக்கிறது. உற்சாகத்தோடு துள்ளல் இசையை தருகிற காவடி சிந்தும் திருவாசகத்தில் இருக்கிறது. ஏன்னா திருவாசகம் வந்து பாடி பாடி உருகிட்டு இருக்கிறது மட்டும்தான் அதில் இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம். அதில் எழுந்து ஆடக்கூடிய அருமையான பாடல்களும் அதில் இருக்கிறது.
அப்படி ஒரு பாட்டை நம்ம இப்ப பார்க்கலாம். வேதமொழியர் வெண்ணீற்றச் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும். வேதமொழியர் வெண்ணீற்றச் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும். நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும். கொன்றை மதியமும் பூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். கொன்றை மதியமும் பூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும். துன்றிய சென்னியன் மத்தமுன் மத்தமே என்றன காணவர் அன்னே என்னும். துன்றிய சென்னியன் மத்தமுன் மத்தமே என்றன காணவர் அன்னே என்னும். இது திருவாசகம். இப்ப அப்படியே பாரதிக்கு வரும். 19ஆம் நூற்றாண்டினுடைய பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, சிந்துக்கு தந்தை என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவரை பாராட்டுகிறார். இந்த மரபு அப்படியே நம்முடைய பாரதியில வருது பாருங்க. உங்களுக்கு எந்த பாட்டுன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அருமையா பாடுற பாட்டு, செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட தீரு மேனி செழித்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் என்னும் ஆரம் படைத்த நாடு. மணியாரம் படைத்த தமிழ்நாடு. மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அப்படி பாத்தீங்களா? திருவாசகத்திலிருந்து எங்க வந்திருக்கு? அன்றும் இன்றும். இதற்கு இடையில் நாம் எல்லாம் படிச்சிருப்போம் குற்றால குறவஞ்சின்னு ஒன்று. இந்த குற்றால குறவஞ்சி நமக்கு காவடி சிந்தனுடைய திருவாசகத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒரு புதுவிதமான ஒரு மெட்டில் குற்றால குறவஞ்சி. இதெல்லாம் நம்ம தமிழாசிரியர்கள், அந்த காலத்து தமிழாசிரியர்கள் பாடலை பாடலாக நடத்தினார்கள். இன்னைக்கு பாடலை என்ன பண்றாங்க? பேசுறாங்க. பாடலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். என்ன வானொலியில செய்தி வாசிக்கவா நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க? நம்ம தமிழாசிரியர்கள் அல்லவா, முத்தமிழ்னு பேசுறவங்க இல்லையா? அப்ப அதனுடைய சந்தம் எப்படிப்பட்ட சந்தம் தெரியுமா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். வானவரை விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி அருவி தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும். செங்கதிரோன் தேர்க்காலும் பரிக்காலும் பழுகும். கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால பிரி கூட மலையங்கள் மலையே. தானனா தனனனா 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 தானனா தனனனா தனனனா தனனனா.
எப்படி இருக்கு பார்த்தீங்களா பாட்டு? இதைத்தான் இன்னைக்கு, இது அன்று, இன்னைக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? மெல்லிசை அப்படின்னு ஒரு வடிவம். அது என்ன தெரியுமா? நம்முடைய பன்னிசைக்கும் கர்நாடக இசைக்கும் இடையில ஒரு பாலம். அதை நீங்க பன்னிசைன்னு சொல்லிட முடியாது, கர்நாடக இசைன்னு சொல்லிட முடியாது. என்ன பண்ணா தெரியுமா? ரெண்டுத்துக்கும் தெரியாம ஒரு இசை வடிவம். அதுக்கு பேர் மெல்லிசைன்னு பேர். அதுக்கு தான் திரை இசைன்னு சொன்னோம். இப்ப பாருங்களேன், இந்த பாட்டுல தானனா தனனனா 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 கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கோடி எங்கு வருவாள், கண்ணிரண்டில் போர் தொடுப்பாள். அடிச்சானா? அடுத்து பாருங்க, மெட்டு போடு மெட்டு போடு, நம் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, நம் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு. அடுத்தது, செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி, சேலை கட்டி மாமனோடு ஆட வந்த செங்குருவி. செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி, தானனே 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 தானனே. அடிச்சு நவுத்திட்டானா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் இவங்க புதுசா மைண்ட்ல உற்சாகமா உருவானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நம்முடைய மூலம் எங்க இருக்கு? திருவாசகம். அன்று இடையில் நம்முடைய குற்றால குறவஞ்சி திரிகுட ரசப்ப கவிராயர் நமக்கு வேறு தெரியாததால் விழுதுகளை பார்த்து பிரமிக்கிறோம். வேறாக இருப்பது தமிழிசை, வேறாக இருப்பது தமிழிசை. இன்னைக்கு நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோமே, அது என்ன பண்ணுன்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோம், அது ஒரு ராகம் இருக்கு. ராகம்னா கர்நாடக இசையில் ராகம்னு சொல்றோம். அதை மோகனம்னு சொல்லுவார்கள் ராகத்தில். சரி, தமிழ் அதுக்கு என்னங்க பேரு இருக்கணும்? இல்லை, எல்லாம் கம்முன்னு ஆயிட்டாங்க பாருங்க. தமிழ் அதுக்கு என்ன பேரு? முல்லையம் தீம்பாணி. இன்னைக்கு தெரிஞ்சுக்கும். முதல்ல ஒரு நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோமே, அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிற பண் முல்லையம் தீம்பாணி, முல்லை நிலத்துக்குரிய பண். அந்த முல்லையம் தீம்பாணி தான் இன்னைக்கு என்னவா இருக்கு? மோகன ராகமாக மாறி இருக்கிறது. நம்முடைய இசை நமக்கே திரும்ப வருகிறது. திருப்பூரில் பின்னலாடையில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு ஆடை அமெரிக்காவில் சென்று அமெரிக்க முத்திரையிடப்பட்டு திருப்பூரிலேயே தீபாவளிக்கு விற்பனைக்கு வருவது போல. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே தயாராகிறது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி அவன் லேபில் போட்டு திருப்பி திருப்பூர்லேயே கொண்டு வந்து விற்கிறான். இங்கே அதனுடைய விலை 200 ரூபான்னா அங்கேருந்து வரும்போது 1500 ரூபாவும் மாறிடுது. நம்மளுங்க இங்கே சரியா இங்கே தயாரானதுன்னு தெரியாம அமெரிக்க முத்திரை இருக்கு, இது இங்கிலாந்து முத்திரை இருக்குன்னு சொல்லி வாங்குறோம் பாருங்க. அதே போலத்தான் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஒன்றை கர்நாடக இசை என்ற ஒரு பெயர் மாற்றத்தின் காரணமாக நாம் அதை பார்க்கிறோம். இன்று முதல் தெரிந்து கொள்வோம், முல்லையம் தீம்பாணி தான் தமிழ்த்தாய் வாழ்த்து. எவ்வளோ பெரிய விஷயம்! தமிழ்த்தாய் வாழ்த்துங்கிறது நம்ம எந்த நேரத்திலையும் பாடலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து பாடல் அது. சரியா? அதற்கான ராகம் மோகனம். அந்த மோகன ராகத்தை கொடுத்தது திருவாசகம். அதை மறந்துடக்கூடாது. திருவாசகம் தான் அந்த காலத்தில் முல்லை தீம்பாணியில் பாடினார்கள். இதை நான் சொல்லலை, இதற்கு மெட்டமைத்தவர் இருந்தார் தெரியுமா? யார் தெரியுமா? MS விஸ்வநாதன். அவர் தான் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மெட்டமைத்தவர். அவர் ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, இதற்கு நான் மெட்டமைப்பதற்கு எத்தனையோ ராகங்களை அமைத்து பார்த்தேன், எதுவும் எனக்கு திருப்தி தரவில்லை. இரவில் திருவாசகத்தை கேட்டுக்கொண்டு உறங்குகிற பழக்கம் எனக்கு உண்டு. மறுநாள் காலையில் விழித்து திருவாசகம் பாடப்பட்ட ராகத்தில் அமைத்தேன். கம்பீரமாகவும் உருக்கமாகவும் அது அமைந்து விட்டது என்று அவரே சொல்லியிருக்கார். நம்ம தேவாரம் திருவாசகம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? அது ஏதோ பண்டாரம் பாட்டு, அது சைவர்கள் பாடுற பாட்டு, திருநீர் பூசணம் பாடுற பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது தமிழிசை. அது தமிழிசை, மறந்துடாதீங்க. பாவேந்தர் பாரதிதாசன் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னை நாத்திகர்னு எழுதி கையொப்பமிட்டவர். பாவேந்தர் பாரதிதாசன் தன்னை நாத்திகர்னு எழுதினவர். அவர் சொல்லுகிறார், தெற்கு ஓதும் தேவாரம் திருவாயின் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சல் எதற்கு கோயில்கள் பால். தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருவாய் நன்மொழி என்று சொல்லுகின்ற
பாசுரங்களை பாடுங்கள், அதுதான் தமிழ், அதில் தான் இசை இருக்கிறது, தமிழிசை அதுதான் என்று யாரு சொல்ற? ஒரு நாத்திக கவிஞன் சொல்றார். ஒரு மடாதிபதியோ அல்லது திருநீர் வைத்திருக்கக்கூடிய ஒரு அடியாரோ சொல்லலைங்க, இது பாரதிதாசன் சொல்லுகிறார். நாம் என்ன செஞ்சிட்டோம் இன்னைக்கு? அதெல்லாம் பக்தி பாட்டு என்று ஒதுக்கிவிட்டோம். அதனால் தமிழிசையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், ரசிகமணி டிகேசின்னு சொல்லுவாங்க, இங்க இருக்கிற பெரியவர்கள் ஆமோதிக்கிறார்கள். அந்த ரசிகமணி டிகேசி ஒரு இடத்துல சொல்லுகிறார், நம்முடைய இசை எப்படி கர்நாடக இசையா மாறி இருக்குன்னு. ஒரு அம்மையார் திருப்பதி பெருமாளுக்கு முடி காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். திருப்பதி பெருமாளுக்கு முடி காணிக்கை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். நேராக சென்று திருப்பதி பெருமாளுக்கு முடி காணிக்கையை செலுத்திட்டாங்க. செலுத்திட்டு வந்துட்டாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து திருப்பவும் அவங்களுக்கு திருப்பதி செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. திருப்பதிக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்காது இல்லையா, 3 மாதம் 4 மாதத்தில். அப்போ அவங்களுக்கு எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களேன்னு சரி ஒரு சௌரி ஒன்று வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தோணுது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. சௌரி ஒன்று, அதுக்கு பேர் சௌரின்னு பேர். ஏன்னா சௌரியமாக இருக்கும், வேணும் போது மாட்டிக்கலாம், வேணான்னும் போது தனியாக குளிப்பாட்டி மாட்டி வச்சிடலாம். அதனால தான் அதுக்கு நம்மளால சௌரின்னு பேர் வச்சுருக்கான் போல. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க. அங்கே திருப்பதியில் நிறைய சௌரி கடை இருக்கும். அங்கே போய் நல்ல ஒரு அழகான ஒரு நீண்ட சௌரி முடியை வாங்கி அணிந்து கொள்ளுகிறார்கள். பாவம், அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை, 3 மாதத்திற்கு முன் அவர்கள் கொடுத்த காணிக்கை தான் அந்த முடியாக விற்பனை செய்திருக்கிறது. அதுபோல்தான் தமிழிசை நம்மிடம் இருந்து கர்நாடக இசையாக சென்று மீண்டும் நம்மிடமே வந்திருக்கிறது என்று தெரியாமல் தமிழர்கள் இருக்கிறார்களே என்று ரசிகமணி டிகேசி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நமக்கு மொழி புரிஞ்சாதானங்க பாட்டை ரசிக்க முடியும். இப்ப இனிப்பு அப்படின்னு சொல்றோம், இனிப்பகம்னு சொல்றோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா இனிப்பை சுவைக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிப்பை எப்படி சுவைக்க முடியும்? அது ஒரு பொருளாக மாற்றும் பொழுதுதான் நம்மால் சுவைக்க முடியும். இனிப்பு என்பது ஒரு சுவை, அதை எப்படி சுவைக்க முடியும்? நீங்க ஜிலேபியா, ஜாங்கிரியா, அல்வாவா, அதை நீங்கள் ஒரு பொருளாக மாற்றும் பொழுதுதான் இனிப்பு சுவைக்கும். எனவே இனிப்பு சுவை, கண்ணுக்கு தெரியாத இனிப்பு சுவையை கண்ணுக்கு தெரிகிற சில பொருள்களை கலந்து அதில் நாம் என்ன பொருள்கள் கலந்திருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இனிப்பு அதனுடைய சுவையை தருகிறது. எனவே கண்ணுக்கு தெரியாத இசையை தமிழ் என்கின்ற அந்த ஒரு பொருளாக நாம் பார்க்கும் பொழுது தமிழிசையாக நம்முடைய காதுகளில் அது இணைக்கும். அந்த பொருள் புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இனிக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் பண்களில் முதல் பண் நட்டபாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நைவளம் என்ற பண்ணை சொல்வார்கள். அந்த நைவளம் என்ற நட்டபாடை பண் பிற்காலத்தில் கம்பீர நாட்டை அப்படிங்கிற ஒரு ராகமாக மாறி இருக்கு. இன்னைக்கு கம்பீர நாட்டை ராகத்தில் தான் நிறைய பாடல்களை கச்சேரிகளில் கர்நாடக இசையில் பாடுவதை கேட்டிருப்போம். ஆனால் நம்முடைய இசை மரபில் அதற்கு நைவளம்னு பேர், பின்னாடி அதற்கு நட்டபாடைன்னு பேர். இந்த நட்டபாடை பண்ணில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் நிறைய பாடியிருக்கார். 8 விதமாக நட்டபாடை பண்ண பாடியிருக்கிறார். அதில் ஒன்றை இப்போ பார்ப்போம். இன்று எப்படி வந்திருக்குன்றது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமா? நட்டபாடை பண். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் அடி பரவ மங்குல் மதி தவழ் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் தங்குல் விளங்கெறியேந்தியாடும் கணபதி சரம் காமுறவே. தெரியுதா? இந்த பாட்டு நமக்கு ஏதோ இன்னைக்கு கேட்ட பாட்டு மாதிரி இருக்கா? சினிமா பாட்டுல கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தனனனனா தனனனனா தனனன தனனனனா தன்னனனனா தானனனனா நறுமுகையே நறுமுகையே அடிச்சு நோத்தியாச்சு இல்ல. நறுமுகையே நறுமுகை என்ற திரை இசை பாட்டுக்கு அடிப்படை 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் பாடிய நைவளம் என்கின்ற பண். மறந்து போகக்கூடாது. அருமையா நம்ம திருவண்ணாமலை தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடுகிற ஒரு இசை வடிவம் பிற்காலத்தில் எப்படி வருதுன்னு பாருங்க.
உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன். இதனுடைய நடை தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இதுதான் பிற்காலத்துல கம்பராமாயணத்துல வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். அந்த சந்தம் பாரதிதாசன்ல கொல்லை வாழினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழொரு புலியே மிக குணமேவிய தமிழா. இதுதான் திரையிசையில என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். வந்துச்சா? இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்கு? திருஞான சம்பந்தருடைய நைவளம் என்ற பண். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. தமிழிசை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், நிறைய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய மூலம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம தேட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம 103 தமிழ் பண்கள் இருந்ததுன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்க. தமிழ் இன்னைக்கு 103 தேடினாலும் கிடைக்க முடியல. எல்லாம் பேர் மாற்றம் அடைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய காலத்து பாட்டு. அந்த ராகத்துக்கு பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறான். அந்த கல்யாணிங்கிற ராகத்துக்கு தமிழில் என்ன பேர்? எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாணிங்கிற ராகம் இருக்குன்னு இசை அறியாதவர்கள் கூட தெரியும். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு. நீங்கள் திரைப்பட பாட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, இந்த பாட்டு கல்யாணி ராகம்தான். அம்மா என்றழைக்காத உயிரிலே கல்யாணி ராகம்தான். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கல்யாணி ராகம்தான். இன்னும் பழைய முன்னாடி பண்ண மன்னவன் வந்தானடி தோழி, பழைய காலத்து பாடல் மன்னவன் வந்தானடி தோழி. அதனால நல்ல ஹை பிச்சில் மன்னவன் வந்தானடி தோழி, கல்யாணியினுடைய உச்சம். இதற்கு என்ன தெரியுமா தமிழ்ல? மேற்சம்பாலைன்னு பேருங்க. இன்னிலேருந்து தெரிஞ்சுக்குவோம், தமிழ்ல இதுக்கு என்ன பேரு? மேற்சம்பாலை. 7 பாலை பண்கள் தான் தமிழ்ல தாய்ப்பண்கள். அந்த 7 பாலை பண்களில் இருந்துதான் பல்வேறு ராகங்கள் தோன்றின. இன்னைக்கு 72 மேலகர்த்தா ராகம்னு சொல்றான். தாய் ராகம் கர்நாடக இசையில 72ன்னு சொல்றான். அந்த 72க்கும் மூலம் எங்க இருக்குன்னா தமிழினுடைய 7 தாய்ப்பண்களாக பாலைப்பண்கள். அதுல பாத்தீங்கன்னா விளரிப்பாலை, படுமலைப்பாலை, செம்பாலை, அரும்பாலை, விளரிப்பாலை. அதுல ஒன்றுதான் மேற்செம்பாலை என்கின்ற கல்யாணி ராகம். இந்த கல்யாணி ராகத்துல நமக்கு நிறைய பாடல்களை அந்த காலத்திலேருந்து நம்ம கேட்டுட்டு வரோம். நிறைய பாடல்கள் கல்யாணியில் இருக்கும். அது எல்லாம் இப்போ நாவுக்கரசருடைய ஒரு தேவாரம் கூட நாம் மேற்செம்பாலையில் பாடுவதற்கு இடம் இருக்கிறது. திருக்குறுந்தொகை அப்படின்னு 5ஆம் திருமுறை. அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள் கல்யாணி ராகத்தில் பாடுவார். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் பிங்கிழ வீணிலும், மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் பிங்கிழ வீணிலும், மூசுவடரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நீழலே, மூசுவடரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நீழலே. இதுதான் மேற்செம்பாலை. இதெல்லாம் நம்ம எத்தனை பாட்டு, யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணன் இல்லையே கூட, இல்லையா? அம்மா என்றழைக்காத உயிரில்லை. அருமையான KJ ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிய குரல் நம்ம கேட்குறோம். இதற்கெல்லாம் அடிப்படை தாய்ப்பண்
மேற்சம்பாலை. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. அடுத்து பாருங்க, இன்னொரு பாட்டு, அருமையான பாட்டு. நம்ம தமிழில் நிறைய இசை வடிவங்களை நான் பார்த்து கொண்டே வருகிறோம். முதல்ல மண்ணிசைன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? மண்ணிசை. அதுதான் ஃபோக்லோர் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டுப்புற இசை, ஃபோக் மியூசிக்னு சொல்கிறான். அந்த மண்ணிசையிலிருந்து உருவாவது பன்னிசை. அந்த பன்னிசை அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிளாசிக்கல்லேருந்து உருவாகிறது கர்நாடிக் மியூசிக்னு சொல்லக்கூடிய கர்நாடக இசை வடிவம். அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக வருவது ஹிந்துஸ்தானி இசை. அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக வருவது தான் மேற்கத்திய இசைபாணிகள், அரபிக் இசைபாணிகள் என்றெல்லாம் நம்ம சொல்லுவது எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய நாட்டுப்புற மக்கள் பேசிய பாடிய இசை வடிவங்கள். அந்த காலத்தில் கும்மி கொட்டும் போது ஒரு பாட்டு, இன்னைக்கு வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி கொட்டுறதே போயிடுச்சு, அம்மி அரைக்கிறது போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாமே தொழிலோடு சேர்ந்த பாடல்களாக இருந்துச்சு. ஏற்பாட்டு, ஏற்றப்பாட்டு, உழவு பாட்டு, நடவு பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, ஏலேலோ பாட்டு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலோடு தொடர்புடையதாக இருக்கும். ஏன்? அந்த தொழிலை செய்யும் பொழுது அதனுடைய களைப்பும் அதனுடைய வலியும் தெரியாமல் இருக்கணும்னு இசையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு போச்சு. இன்னைக்கு தாலாட்டு எத்தனை தாய்மார்களுக்கு பாட தெரியும்? கை தூக்குங்கன்னு சொன்னால் இருக்கிற தாய்மார்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏது வம்பா இருக்குது? தாலாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு குழந்தைகிட்ட செல்லை கொடுத்தா தூங்கிரும், பாட்டு போட்டால் தூங்கிரும், இப்படின்னு சொல்கிற தாய்மார்களை தான் நம்ம பார்க்குறோம். தாலாட்டு பாடக்கூடிய தாய்மார்கள் இனிமேல் அவங்க தான் இந்த நாட்டில் இருக்கலாம், மற்றவங்களால நாடு கடத்திடலாம்னு சொன்னால் எத்தனை தாய்மார்கள் மிஞ்சுவாங்க? ஏன்? அந்த குழந்தைக்கு தாலாட்டும் பொழுதே அந்த இசையை கொடுத்து அதை பண்பட்ட குழந்தையாக வளர்வதற்கு நாம் செய்யறது இல்லை. ஏன்னா தாலாட்டு இசை என்பது இப்படி தொடங்கி மேலே போய் அப்படி தொடங்கி கீழே இறங்குவது. அது ஒரு பாட்டினுடைய ஆரோசை அமரோசை போலவே அமையும். ஆரோசை என்பது நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆரோகணம், அமரோசை என்பது நாம் சொல்லக்கூடிய அவரோகணம். இதைத்தான் ஏரோசை இறங்கோசை என்றும் ஆரோசை அமரோசைன்னு தமிழில் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சரிகம பதனி இசை தெரியாதவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் எத்தனை பேருக்கு தெரியும்? இது தாங்க ஆதி இசையினுடைய 7 வடிவம். குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம், இந்த 7 தான் சரிகம பதனி என்று வந்திருக்கிறது. இன்னைக்கு சரிகம பதனி அப்படிங்கிறது எழுத்து அல்ல, அது ஒரு இடம், அது ஒரு அப்ரிவேஷன் மாதிரி. ச என்பது ஷட்ஜம்னு சொல்றோம், ரி ரிஷபம்னு சொல்றோம். அதைத்தான் அந்த காலத்தில் குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று அழகா வச்சிருக்கிறாங்க. இதை இன்று நாம் மாற்றி விட்டோம். இதை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்து நம்ம அதை புழக்கத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்ல தமிழ்ல நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு கடினமா இருக்கு. இன்னைக்கு தமிழ் பேசுறதே கடினமா இருக்கு. நீங்க எல்லாம் தமிழ் தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம எத்தனை ஆங்கில சொற்களை கலந்து பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் 10 நிமிடம் உங்களால் ஆங்கில சொல்லோ பிறமொழி சொல்லோ கலக்காமல் தமிழ் பேச முடியுமா? எத்தனை பேரால் முடியும்? அப்படி பேசிட்டாங்களா உங்களுக்கு தமிழாசிரியர் பணி கொடுத்துடலான்னு சொன்னா எத்தனை பேருக்கு தமிழாசிரியர் பணி கிடைக்கும்? 10 நிமிடம் ஆங்கிலம் கலக்காமல் முடியுமா? ஒரு சொல் கூட ஆங்கிலம் கலக்காமல் அப்படி பேசிட்டு இருந்த மரபு சேர்ந்தவர்கள் தானே நாம. இன்னைக்கு நம்ம பேச முடியுதா? காலையில் எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணிங்கிறோம், டாக் பண்ணிங்கிறோம், ஈட் பண்ணிங்கிறோம், ஃபைட் பண்ணிங்கிறோம், கிராஸ் பண்ணிங்கிறோம். நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் யாருமே இப்படி பேசுறது கிடையாது. உலகத்தில் யாரும் இப்படி பேசுறது கிடையாது. நம்ம அப்படி பேசிட்டு இருக்கிறோம். பட்டு ஆனாங்கிறான், பட்டு ஆனா, நடு சென்டருங்கிறான். எனக்கு புரியல. உலகத்திலே நடு சென்டருக்கு எனக்கு அர்த்தம் புரியல. நடுனா என்ன, சென்டர்னா என்ன? அந்த காலத்தில் மேஜர் சுந்தரராஜன் தமிழில் ஒரு வாட்டி ஆங்கிலத்தில் ஒரு வாட்டி சொல்லுவார் எல்லா வசனத்தையும். அந்த மாதிரியே நம்ம ஆள் பேசிட்டு இருக்கான். நடு சென்டர், கேட்சு புடிங்கிறான் பையன். கேட்சு புடி. ஆர்ச்சி வளைவில் நிற்கிறேன், ஷாப்பு கடைக்கு போயிட்டு வந்தேன், கேட்டு வாசல்ல நில்லு, சால்ட்டு உப்பு கொண்டு வா. இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தர் அதை தூள் உப்புக்கு நம்மளால் பேர் வச்சிருக்கான், சால்ட் உப்பான். சால்ட்டு உப்பான், அதுக்கு பேர் தூள் உப்பு. எப்படி பாருங்க. உப்பு முதல்ல வைக்கிற ஒரு மங்கள பொருளாக நம்ம கொங்கு நாட்டில் உண்டு. அந்த உப்பை கூட உப்புன்னு சொல்லாமல் சால்ட் உப்புன்னு நம்ம மாற்றி வச்சிருக்கிறோமே. சால்ட்டுனா என்ன, உப்புனா என்ன நமக்கு புத்திக்கு உரைக்கல தானே. பட்டு ஆனான்னு பேசுகிறவன் பூரா படித்தவனா இருக்கிறான், பிஹெச்டி கிச்சடி கிண்ணவனா இருக்கிறான். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட்டு ஆனான்னு பேசுகிறவன் பூரா படித்தவன். எளிய மனிதர்கள் இப்படி பேசுறது இல்லை. இதை
காசி ஆனந்தன் என்கின்ற ஒரு அருமையான கவிஞர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அருமையான ஒரு பாட்டு கேட்டுருவோமா? தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், என்னுயிர் தமிழை கொன்று பூதைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா, வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாத தமிழ் இப்படி கேட்டால், தமிழா நீ பேசுவது தமிழா. எப்படி பாடியிருக்காரு. நமக்கு சொரண வேணாம், உப்பு போட்டு சாப்பிட்றோமா இல்லையா? இப்படி பேசலாமா? ஆங்கிலம் பேசும் பொழுது பிற மொழி கலந்து பேசினா நம்ம எவ்வளவு அவமானத்திற்குரியதா கருதுறோம். ஆங்கிலம் பேசும் பொழுது அப்படி பேசுறோமா? நம்ம அந்த மொழியை குறைத்து பேச நான் இங்கே வரல, நம்ம மொழியினுடைய உண்மையை உணரச் செய்ய வருகிறேன். ஒரு எழுத்து தனியாக வரும் பொழுதும் சொல்லில் வரும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு மொழி உலகத்திலே தமிழ் மொழி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? நீங்கள் க என்ற எழுத்தை எங்கே எழுதினாலும் காதான், தனியாக உச்சரித்தாலும் காதான், கட்டைன்னு உச்சரித்தாலும் காதான், காக்கான்னு உச்சரித்தாலும் காதான், எங்கே அது வந்தாலும் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காது. அதனால் இது உயர்தனிச்ச மொழி. ஏன் உயர்தனிச்ச மொழி? இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் ஏன்னு எழுதுறீங்கல்ல, ஏலேருந்து இசட் வரையும் எழுதும் பொழுது தனியாக எழுதும் பொழுது ஒரு மாதிரி உச்சரிப்போம், சொல்லில் வரும் பொழுது ஒரு மாதிரி உச்சரிப்போம். யாரும் ஏப்பிள்னு உச்சரிக்கிறோமா? ஏப்பிள் உச்சரித்து பாருங்களேன், சிரிப்பான். எழுதுறது ஒன்றா இருக்கும், அதில் உள்ள எழுத்துக்கள் ஒன்றாக இருக்கும், பேசுறது ஒன்றாக இருக்கும். ஜிஇடி என்னன்னு சொல்லுவோம்? கெட். ஜிஇடி கெட். அப்புறம் மாற்றிக்க கூடாது, ஏன்னா நீங்கள் பள்ளிகள் நடத்துறீங்க, மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது என்கிட்ட. ஜிஇடி என்னது? கெட். பியூடி ஜிஇடி. பார்த்தீங்களா? இப்போ தானே சொன்னேன், முன்னொரு பேச்சு பின்னொரு பேச்சு. பார்த்தீங்களா? திருப்பூர் மக்கள் நல்லவங்க நினச்சி வந்து நம்பி வந்தேன்னு. பட்டு கெட்டு தானே சொல்லணும். அங்கெங்கே ஜே இருக்கு, ஏண்டா அப்படின்னா அப்படி தான் சொல்லணும். ஆங்கில வாத்தியார் கிட்ட அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட்ஜெட், இடியு சிஏடிஐஓஎன், எடுகேஷன் என்னால் படிக்க முடியாது, படித்தா சிரிக்கிறான். ஆனால் அப்படி தான் இருக்கு. ஜே இல்லைனாலும் நீ அப்படி தான் படிக்கணும், எஜுகேஷன் தான் படிக்கணும். என்ஓ நோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ஓ நோ, என்ஓடபிள்யூ நவ், கேஎன்ஓடபிள்யூ நோ. கெனவு இல்லை, கே என்னடா சைலண்ட். ஏன் சைலண்ட்? இந்த இங்கிலீஷ் வாத்தியாருங்க எல்லாம் பாருங்க முதல்ல சொல்ற வார்த்தை. ஏன்னா கேள்வி கேட்டால் நம்ம தமிழர்கள் கேள்வி கேட்டே பழக்கப்பட்டவங்க. முதல்ல நம்மளை அமைதிப்படுத்துறதுக்கு சைலண்ட். ஏன்னா பேசினாதானே என்னுடைய அறியாமையை நீ தெரிஞ்சுக்குவ. உன்னை பேச விடாமலே வச்சுட்டேன், கேள்வி கேட்காமலே வச்சுட்டேன்னா என்னோட அறியாமை உனக்கு தெரியாமலே போயிடும்ல. ஏன் என்ஓடபிள்யூ நோ நவ்வுன்னு சொல்ற நாம கே ஏன் சைலண்ட் ஆச்சு? அந்த கே என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு விமோச்சனமே கிடையாதா? இத்தனை பிறவியா இந்த கே சைலண்டாவே இருக்குது, எப்போதான் அது வயலண்டா மாறும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை ஆங்கிலத்துக்கு. அதுவும் நாம தான் கேட்குறோம். தமிழில் ஒரு எழுத்து இந்த மாதிரி சைலண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஆங்கிலத்தில் சொல்றதுக்காக ஒரு காரணம் இருக்கு, சைலண்ட்னு சொன்னால் புரியும். இப்போ ஒரு கல்யாண அழைப்புதழ், திருமண பத்திரிக்கை, அதில் இந்த சாமி அந்த சாமின்னு போட்டால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமென்ட்டு எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு. இந்த எம்பெருமான்ற சொல் ஒரு பொது சொல், எல்லா சாமியும் சொல்லலாம். எம்பெருமான் என்னுடைய பெருமான், என்னுடைய தலைவன். அப்போ இந்த எம்பெருமானில் என்ன பண்ணிட்டான், இந்த அச்சகத்தில்
எம்பெருமான்ல இம்முல புள்ளி சைலண்டா போயிடுச்சு. ஒன்றும் பெருசா இல்லை. எம்பெருமான்ல புள்ளி சைலண்ட் ஆயிடுச்சு. பத்திரிக்கை இப்படி தொடங்குது, எமபெருமான் திருவருள் துணை கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன், கையெடுத்து கும்பிட்டுருவான். எம்பெருமான் வர கல்யாணத்துக்கு வர்றதுக்கு தெம்பு இருக்கு எனக்கு, எமபெருமான் வர கல்யாணத்துக்குலாம் வர முடியாதுன்றான். 3500 அழைப்பிதழிலும் இரவோடு இரவாக புள்ளி வச்சு தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆங்கிலத்தில் ஒரு எழுத்தே சைலண்ட் ஆகுது, கவலைப்படல. தமிழில் ஒரு எழுத்தல்ல, ஒரு புள்ளி கூட சைலண்ட் ஆக முடியாது. அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. ஒரு எழுத்து இல்லை, ஒரு புள்ளியை கூட நீங்க விட்டுட்டு எழுத முடியாதுங்க. விட்டுட்டு எழுதி பாருங்களேன். புள்ளி மாறிச்சுன்னா அர்த்தம் மாறி போயிடும். தமிழ்ல ஆங்கிலத்தில் நீங்க எப்படி சொன்னாலும் ஒரே உணர்ச்சி தான், எப்படி சொன்னாலும் ஒரே உணர்ச்சி தான். தமிழ்ல நகை, அழுகை, இழிவரல், அச்சம், பெருமிதம், உவகை, மருட்கை, வெகுளி, 8 வகையான வெளிப்பாடு தமிழ்ல இருக்கு. இப்படியே போ, இப்படியே போ அப்படின்னா அர்த்தம் மாறிடும். அவ்வளவுதான் அர்த்தம். நல்லா இரு, நல்லா இரு அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அவன் நாசமா போறான்னு அர்த்தம். ஆனா வார்த்தை நல்லா இருதான். பார்த்துங்களேன் எப்படி பாருங்க, தமிழ்ல ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அதனுடைய உணர்ச்சி மாறும் பொழுது பொருள் மாறுகிறது. விளையாட்டுக்கு சொல்லல. தமிழ் மொழியை பேசுவது என்பது ஒரு கலை. தமிழ் மொழியை பேசும் பொழுது இதயம் சீராக இயங்குகிறது. தமிழ் மொழியை பேசும் பொழுது நம்முடைய நுரையீரல் சரியாக இயங்குகிறது. இசை, தமிழிசை பாடும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு கரைக்கப்படுகிறது. உண்மை. இந்த பாருங்க, உங்க யாருக்காவது வேர்க்குதா? எனக்கு மட்டும் ஏன் வேர்க்குதுன்னு யாரும் யோசிச்சிங்களா? பாடிட்டு இருக்கிறதுனால. வெறுமனே நான் பேசினா வேர்க்காது. அப்ப தமிழிசை பாடும் பொழுது உடம்பில் இருக்கிற கொழுப்பு கலோரியாக, சக்தியாக எரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. எனவே தமிழிசை பாடுங்கள், உடம்புலையும் கொழுப்பு குறையும், வாயிலையும் குறையும். ஏன்னா சில பேருக்கு உடம்பு, பல பேருக்கு வாயில கொழுப்பு இருக்கு தெரியுமா? நம்ம தமிழிசை பாடுற வாயாலையா இவனை வையணும், இவனையா இந்த வார்த்தையை போட்டு திட்டணும் அப்படின்னு நம்ம பாட்டு பாட பாட மனசு பக்குவப்பட்டுருங்க. வாழ்த்துகிற மரபு நம்முடைய மரபு. வாழ்த்த வாயும்னு தொடங்குறார் திருநாவுக்கரசர். இந்த வாய் வையறதுக்கு கொடுக்கலையா, வாழ்த்த வாயும்னர். வாயே வாழ்த்து கண்டாயின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலையே. நீ எவ்வளவு பழசு அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். இதை கேட்டுட்டு நமக்கு கோவம் வருதா இல்லையா? இப்ப இந்த பாப்பா வருது, அந்த பாப்பாட்ட நான் சொல்றேன், அந்த பாப்பா தான் இன்னைக்கு மாட்டிச்சு இல்லையா? புத்தகம் வெளியிட்ட பாப்பா தானே. அந்த பாப்பாட்ட கேட்குறேன், நீ இன்னைக்கு எவ்வளோமா பழசு அப்படின்னா அந்த பாப்பா கோவப்பட்டுரும். இதே நான் ஆங்கிலத்தில் கேட்டால் கவலைப்பட வேணாம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ? முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ பழசு. ஆனால் தமிழ் மரபு இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்ற மரபு. அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு கிழவி மருத்துவர்கிட்ட போனாங்க. மருத்துவர் உடம்பை பரிசோதிச்சுட்டு மாத்திரை கொடுத்தார். இதை நீங்க கடைசி வரையும் சாப்பிடணுவாங்க. கிழவி கேட்டா, அப்ப நான் சாகிற வரையும் மருந்து சாப்பிடணுமா? மருத்துவர் சொன்னார், வாழற வரையும் சாப்பிடணும்னார். இதுதான் தமிழ் மரபு. ரெண்டுத்துக்கும் பொருள் ஒன்று. வாழற வரையும் சாப்பிடுன்னு சொல்றதுல அந்த மகிழ்ச்சி வருகிறது. நீ சாகிற வரையும் சாப்பிடணுமான்னு சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்கு தொலைந்து போகிறது. பொருள் ஒன்று தான். காலில் வந்து விழுறான், நல்லா இருன்னு சொல்றதுக்கும் குட்டிச்சோரா போவாம இருன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொருள் ஒன்று தானே. நல்லா இரு அப்படின்னு சொல்றதுக்கும் குட்டிச்சோரா போவாம இரு, உருப்பிடாம போவாம இரு, இப்படி யாரா வாழ்த்த முடியுமா? பொருள் ஒன்று தானே. நம்ம இதில் உயர்திணை இருக்கிறது, எங்காவது தாழ்திணை இருக்கா பார்த்தீங்களா? தமிழ்ல இந்த சொல்லே கிடையாது. அந்த சொல்லே தமிழ்ல கிடையாதுங்க. உயர்திணைக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கணும்? தாழ்திணை என்று தானே இருக்கணும். ஆனால் தன்னை உயர்வாக கருதுகிற தமிழனால் இன்னும் ஒருவனை மட்டுமல்ல, இன்னொரு உயிரை கூட தாழ்வாக நினைக்க முடியாது. எனவே அதற்கு அகிரிணை என்று பெயர் வச்சானே தவிர தாழ்திணைன்னு வைக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அடுத்த மொழி எப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி நம்ம சொல்லிக் கொடுக்கவே இல்லைங்க. அந்த மாதிரி தான் நம்ம இசையும் சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். அந்த மாதிரி நம்முடைய இசையை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். எப்பேற்பட்ட பாடல்கள் நம்முடைய பாட்டு நம்மள்கிட்ட இருக்கு. எப்பேற்பட்ட பாட்டு, சாதாரண பாடல்களா? இன்னைக்கு பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் நம்முடைய கூத்து மரபில் ஒன்று பரதநாட்டியம். அந்த கூத்து மரபினுடைய நீட்சி தான் பரதநாட்டியம். அந்த பரதம் ஆடக்கூடியவர்களில் 99% சமஸ்கிருத பாடலாகவோ பிறமொழி பாடலாகவோ கர்நாடக இசை பாடலாகவோ தான் இருக்கின்றன. தமிழ் பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடக்கூடியவர்கள் நாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதை மாற்றணுமா இல்லையா? நமக்கு மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் போன்றவர்கள்லாம் தமிழிசை மூவராக இருந்து பாடி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடல்களை ஏன் நம்ம பயிற்சி கொடுக்க கூடாது? இந்த கர்நாடக இசைக்கு முன்பே அவர்கள் பாடியிருக்கிறாங்க. கீர்த்தனை கர்நாடக இசைக்கு முன்பே நம்முடைய தமிழில் இவங்க பாடியிருக்காங்க. முத்துத்தாண்டவர் பாடியிருக்கார்.
தினமும் சீர்காழியில் பிறந்தவர் அவர். தினமும் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு நடந்தே 20 கிலோமீட்டர் சென்று சிதம்பரம் நடராசருக்கு ஒரு கீர்த்தனை பாடிட்டு திரும்பி வருவாராம். தினமும், ஒரு நாள் 2 நாள் பாத யாத்திரை இல்லை, தினமும் 20 கிலோமீட்டர் போய் நடந்து போய் நடராஜருக்கு ஒரு பாட்டை பாடிட்டு திருப்பி 20 கிலோமீட்டர் நடந்து வருவாராம். இப்படி அவர் பாடிய, முத்துத்தாண்டவர் பாடிய பாடல்கள் நம்முடைய பரதநாட்டியத்தினுடைய மிக முக்கியமான பாடல்களாக இருக்கின்றன. நமக்கு தெரியல. ஒரே ஒரு பாடல் இதுதான் இன்னைக்கு சங்கீதத்தில் கற்றுக் கொடுக்குகின்ற மாய மாளவ கவுளை என்கின்ற முதல் ராகம். மாய மாளவ கவுளை. அதுக்கு பாருங்க, இப்ப நோட்டு வாசிக்கிறார். என்ன சொல்றோம் அதுக்கு? சரி க ம பத நீ சா நீ த ப ம க ரீ சா. இது இருக்கு இல்லையா, இதற்கு தமிழ்ல மாயமாளவ கவுளை 15வது மேலகர்த்தான் சொல்றான். தமிழ்ல காரைக்கால் அம்மையார் பாடிய இயைந்த தளம், அதுதான் இந்தளம். இந்த இந்தளம் தான் பிற்காலத்தில் மாயமாளவ கவுளையாக மாறி இருக்கு. இதுல ஒரு அருமையான பாட்டு முத்துத்தாண்டவர் பாடி கொடுத்திருக்கிறார். அருமையான பாட்டு. ஆடி கொண்டறந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆடி கொண்டறந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பத்தீரே செம்புன் அம்பலவாணர் ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. ஆரணவமணி மாலைகளாட மரபம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலத்துடையாட சிதம்பரம் தேராட பாடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. எப்படி பாடியிருக்காங்க. அப்ப இது பரதநாட்டியத்துக்கு நல்ல தமிழ். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ. தமிழ் உச்சரிக்கும் பொழுதே ஒரு அழகான மொழிங்க. த வல்லினம், மீ மெல்லினம், ழ இடையினம், இப்படி 3 இனங்கள் கொண்ட ஒரு மொழிக்கு அந்த முதல் எழுத்துக்களே நமக்கு அதை பறைசாற்றுவதாக வேற எந்த மொழியிலேயாச்சும் இப்படி விளக்கம் கொடுக்க முடிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். வல்லினம் மெல்லினம் இடையினம் இணைந்த ஒரு மொழி தமிழ். அதனால் அந்த மொழிக்கு பேரே தமிழ். அதனால தான் அந்த மொழியில பெயர் வச்சுக்கிறோம். வேற எந்த மொழியிலையும் நீங்க பெயர் வைக்க முடியாது. மொழியோடைய பெயரை தன்னுடைய பெயராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். ஏன்? அது மொழியை தாண்டி சிறப்பு பெறுகிறது. மற்ற மொழிகள் எல்லாம் இறைவனை பேசிய பொழுது இறைவனே பேசிய மொழி தமிழ் மொழி. நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற மொழியெல்லாம் இறைவனை பேசிய மொழி, இறைவனை நாடி சென்ற மொழி. ஆனால் இறைவன் நாடி வந்து கேட்ட மொழி, தமிழ் பாடு என்று கேட்ட மொழி நம்முடைய அடியார்களிடத்தில் தேவாரமாகவும் திருவாசகமாகவும் நம்மள்ட்ட இருக்கு. மிகச்சரியா நான் 9:30 நிறைவு செய்வேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியோடு நான் தொடர்கிறேன். இன்னும் போயிட்டே இருக்கு. எப்போ முடியும்? சிவராத்திரிக்கு இன்னும் நாள் இருக்குதே, இவர் எத்தனை மணிக்கு முடிப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். சரியாக, ஏன்னா தமிழர்கள் நேர நிர்வாகத்தில் மிகச்சிறந்தவர்கள். உலகத்திலேயே நம்மளை மாதிரி நேர நிர்வாகம் செய்தவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனால் நம்ம சொல்லும் பொழுது இங்கிலீஷ்காரன் பெரிய இங்கிலீஷ்காரன் நேரத்துக்கு வரான் அப்படின்வாங்க. நம்மள்டேருந்து எடுத்துக்கொண்டவர்கள். இன்னைக்கு நம்ம கியூ வரிசைன்னு சொல்கிறோம் பாருங்க. கியூ, அதை கியூ வரிசைன்னு சொல்லுவோம். கியூனாலும் வரிசைனாலும் ஒன்று தான். ஆனால் என்ன சொல்லுவோம்? கியூ வரிசையில் நில்லுன்றோம். இதை முதல்ல 7ஆம் நூற்றாண்டில் சொன்னவர் திருநாவுக்கரசர். நமக்கு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் கற்றுக் கொடுத்ததை நினச்சிட்டு இருக்கிறோம். வரிசையில் செல்வது என்கின்ற ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் திருநாவுக்கரசர் என்ற ஒரு தமிழர். மறந்துடக்கூடாது. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். கோயிலுக்கு போறாரு, முண்டி அடிச்சுட்டு போல, சிறப்பு தரிசன டிக்கெட் வாங்கிட்டுலாம் போல,
போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நான் போறேன்னு சொன்னார். போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், நான் இறைவன்ட்டு அருள் பெற்றுவேன் முன் புகுவேன்னு போல என்ன போனாரோ அந்த வரிசை முறை அந்த காலத்திலேயே நம்மகிட்ட இருந்துச்சு. தொலைச்சிட்டோம், ஆங்கிலேயர் நம்மகிட்ட அதை கற்றுக் கொடுத்தான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த மாதிரி தான் இசை போயிடுச்சு. ஒரே பாட்டு வெவ்வேறு அந்த சந்தம்ன்றதை நம்ம அடுத்தது நிறைவாக அதை சொல்லி முடிக்கிறேன். சந்தம் என்பது தமிழ் பாட்டுக்கு ரொம்ப அவசியங்க. இப்போ அந்த ஒரு சந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தத்தை எல்லோரும் எடுத்து கையாண்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு அது தெரியாது. அந்த சந்தத்துக்கு பாடல் வேறையா இருக்கும், கவிஞர்கள் வேறையா இருக்கும், பாடு பொருள் வேறையா இருக்கும், வெளியே இந்த காலங்கள் வேறையா இருக்கும். அதனால நம்ம மறந்துடும். இப்போ எடுத்துக்காட்டா பழைய பாட்டு இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு அது தெரியும். மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காடு உழுது போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய கச்சிதமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு, அவங்க 600 வாழ செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட உழுது போடு செல்ல கண்ணு, போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை. சின்னுக்கா ஜின்னுக்கா ஜின்னுக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான், சின்னுக்கா ஜின்னுக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்கு தான். எல்லாத்துக்கும் மணப்பாற மாடு கட்டி தான் அடிச்சு நவத்தணும்னு நமக்கு தெரியல பாருங்க. எல்லாம் வெவ்வேறு காலம். பழைய ரொம்ப பழைய பாட்டு, இன்னைக்கு மழை பெய்யற பிரிண்ட்னு வாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு பழைய பாட்டு. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளமுறவாடுதுங்கள் பண்பாலே, தென்னமர தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்னை தேடி வந்து செய்தி சொன்ன குயிலே குயிலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா, வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா, வானவில்லை கூறிகையா வரைய முடியுமா, வாழும் மண்ணை வாழும் மண்ணை வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா. எங்க போச்சு பாத்தீங்களா? முல்லை மலர் மேலே தென்னமர தோப்புக்குள்ள வந்து நம்முடைய பாமரனுடைய கவிதை வாழும் மண்ணை இழந்து விட்டால் அடைய முடியுமா வரையும் வருகிறது, உணர்ச்சி கவிதை வரையும் வருகிறது. ஆனால் சந்தம் ஒன்றுதான், அந்த உயிர் மாறவே இல்லை பாருங்க. ஒரு முறை நம்ம அருமையா சென்னிமலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தாங்க. கந்தர் அனுபூதியில ஒரு பாட்டு, என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தி தெனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையாள், மைந்தா குமரா மறைநாயகனே. முருகனை கும்பிட்டுட்டு நேரா வந்து ஒரு நகர பேருந்துல ஏறினேன். போட்டான் ஒரு பாட்டு, அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். முடிஞ்சுதா? எங்கேருந்து எங்கே எழுப்பியிருக்கான் பாருங்க. அப்போ முருகன் சென்னிமலைக்கு வந்து போகிற அந்த இசையமைப்பாளருக்கு அந்த முருகன் கோவில் பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை அதை கேட்டிருக்கலாம். இது அந்த காலத்துலேயும் நடக்குது. ஆண்டாள் ஒரு அருமையான பாட்டு பாடியிருப்பாங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடல்ல திங்கள் மும்மா பெய்து தீங்கின்றி நாடல்ல ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே தீங்கின்றி நாடல்ல திங்கள் உம்மாறி பெய்து நெல்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து போவோம் வாடி கண்ணே பூங்குவளை போதில் பொறி
வண்டு கழ்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நடுவில் எடுத்தா தெரியாதுன்னு நினைச்சு ஹை பிச்சில் எடுக்கிறான் ஏரிக்கரையின் மேலேன்னு. அது ஆண்டாளுடைய 2வது வரி. தீங்கின்றி நாடெல்லாம் இப்படி நான் சொல்றேன் இல்லையா, இத சமூக வலைதளங்களில் கேட்டுட்டு தப்பு தப்பா புரிஞ்சுட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவர் சினிமா பாட்டெல்லாம் கொண்டு போய் பக்தி இலக்கியத்தில் சேர்த்து பக்தி இலக்கியத்தையே இப்படி பண்ணிட்டு இருக்கார். நான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழிசையை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில நம்ம சொல்லணும், அவங்களுக்கு புரிஞ்ச இடத்தை நான் தொட்டு சொல்ல வேண்டும். இப்ப இந்த 4-5 திரைப்பட பாடல்களை வைத்துக்கொண்டு 20 தமிழிசை பாடல்களை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 20 பழமையான பன்னிசை பாடல்களை, திருவாய் நன்மொழி பாசுரத்தை, திருவாசகத்தை, பாரதியார் கவிதை, பாரதிதாசன் கவிதையை ஒரு 4-5 திரைப்பட பாடலை வைத்துக்கொண்டு இளைய தலைமுறை கொண்டு போக முடியும் என்றால் இந்த விமர்சனத்தை பற்றி நான் கவலைப்படலை. ஏன், எனக்கு தமிழிசையை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னைக்கு இந்த நூலகத்துக்கு பக்கத்தில் வீடுன்னு சொன்னால் புரியாது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வீடுன்னு சொன்னால் புரியாது, ஆனால் இந்த தேட்டருக்கு பக்கத்தில் வீடுன்னு சொன்னால் புரியும். எனக்கு தேட்டருக்கு பக்கத்தில் வீடுங்கிறது முக்கியம் அல்ல, என் வீட்டுக்கு அவன் வரணுங்கிறது முக்கியம். எனவே தேட்டரை சொல்றேனா, கோயிலை சொல்றேனா, பள்ளிக்கூடத்தை சொல்றேனான்றது முக்கியம் அல்ல. அந்த தமிழிசை என்ற வீட்டிற்குள்ளாக, இசைத்தமிழ் என்ற வீட்டிற்குள்ளாக இன்றைய தலைமுறையை நான் எப்படி கூப்பிடுவது? வேற வழி இல்லை, அவனுக்கு புரிஞ்ச மொழியில தான் நம்ம பேசி ஆகணும். இன்றைய குழந்தைகள் மிக புத்திசாலிகள், மிக அறிவாளிகள், நம்மை விட அதிகமாக தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள். அவர்களிடத்தில் நாம் இந்த தமிழிசையை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு, விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி, வாழ்க தமிழ்.